இவர் சொல்றாரு சார் மக்கள் தொகை கணக்கெடுப்புல நாங்க பண்ணல ப்ரோ ரேட்டா பேஸ். என்ன ப்ரோ ரேட்டா பேஸ்? விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? நாடாளுமன்றத்துல அமித்ஷா பேசுறார் சார். இத பத்தி வாய் திறக்கல. இன்னைக்கு பிரச்சனைகள் இத பத்தி கேள்வி எழுப்பப்படுது. நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க இவங்க? நாடாளுமன்றத்தில் 40 எம்பிக்கள் ஜெயிச்சு போய் தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ண போறாங்க? கேண்டீன்ல வடை சாப்பிட போறாங்க. இன்னைக்கு அந்த 40 எம்பிக்கள் தான் இந்தியாவிலேயே தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்துக்கு இன்னைக்கு எதிராக பாஜக கொண்டுகிற விஷயத்தை எதிர்த்து பேசியது. அப்ப நீங்க சொன்ன 40 பேர் தான் இன்னைக்கு அங்க உங்களால அங்க வந்து மைனாரிட்டி பாஜக அரசு நடத்த விடாம பண்ணிட்டு இருக்குது. நீங்க அத முதல்ல ரமேஷ் சேதுராமன் புரிஞ்சுக்கணும். ஒரு மைனாரிட்டி அரசு காலை பிடித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரிலாம் இங்க பல விஷயத்தை ஏற்கனவே 10 ஆண்டுகள் இருந்த மெஜாரிட்டியில் இல்ல. நீங்க நினைச்சதை செஞ்சு விட்டு போயிடலாம் இங்க நினைக்க முடியாது. அதனால இன்னைக்கு இருக்கிற விஷயம் அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு பாஜக இருக்கிறது. அதே போல தமிழ்நாடு பாஜக எப்படிப்பட்டதுன்னு அண்ணாமலை ஒரு ஜோக்கரை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அவர் பண்ண பல ஜோக்குகள் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்ல. தமிழ்நாடு அரசு சார் சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்காக ட்ரெண்ட் அடிக்கிறாங்க, மக்களை பீதியை கிளப்புறாங்க. அண்ணாமலை ஒரு நபரே போதும், நாங்க தேர்தல அழகா எதிர்கொள்ளிட்டு போறோம். இப்ப பாலியல் பிரச்சனைகள் நடக்குது, அது இது நடக்குது, நான் செருப்பே போட மாட்டேன்னாரு. செருப்பு போடாம தான் இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்காரா அண்ணாமலை? இல்ல வீதிக்கு வீதி சவுக்கு எடுத்து அடிச்சிட்டு தான் நிக்கிறாரா அண்ணாமலை? குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அண்ணாமலை பேச்சு விடிஞ்சா போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைமை அதை வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் நீங்க வந்து எங்களோட போட்டி போட முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு முதல்ல அண்ணாமலையை ட்ரை பண்ண சொல்லுங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா 2026 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நடத்தினா இங்க என்ன பிரச்சனை ஆகும்னா 543 சீட்டு நிர்ணயிக்கப்பட்டா 130ல இருந்து 103 சீட்டா குறையும். ஏற்கனவே உள்ள பிரதிநிதித்துவ அடிப்படையில் 23.7 விழுக்காடுங்கிறது 18.97% விழுக்காடா இருக்கு. நான் டீடைல்டாவே சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு 8 இடங்கள் குறைக்கப்படும். அதே போல தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா மாநிலங்களுக்கு 8 இடங்கள் குறைக்கப்படும். யூபிக்கு 11 இடங்கள் அதிகரிக்கப்படும். இது வந்து நான்